ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்துவிட வேண்டும் என்று உன்னை தேடி வரும் உன் அன்னையை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. அவசரமாக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எப்போதும் போல் சொல்வதைத்தான் இப்பொழுதும் சொல்கின்றேன் என் பிள்ளையே. என் வாக்கை இறுதி வரை உன்னால் கேட்க முடிந்தால் மட்டும் இதை கேள். இல்லை, உனக்கு வேலை இருக்கிறது, மற்றபடி எனக்கு நிறைய சோழிகள் இருக்கிறது என்று நீ நினைத்தால் இதை கேட்க தேவையில்லை என் தங்கமே. என்னுடைய வாக்கை கேட்பதற்கு நேரமில்லை என்று உன் மனம் சொன்னாலும் இப்போதே போய்விடு பிள்ளையே. இதை கேட்டு நீ ஒன்றும் செய்ய முடியாது. முழுமையாக கேட்டால் மட்டும்தான் அனைத்து பலன்களும் உனக்கு கிடைக்கும். ஏனென்றால் உன்னுடைய எதிர்மறை சக்தியும் உன் கர்மவினையும் என் வாக்கை உன்னை கேட்க விடாமல் செய்வதற்கு என்ன தடங்கல்களையும் தடைகளையும் செய்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. அதை நடத்தியே தீரும் என் குழந்தையே. என்றும் உன் செய்வினை ஒன்றில் காலை நின்று கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாக்கை கேட்க விட மாட்டேன் என்று, நடக்கப் போவது நின்றுவிடும் என்று. உன் கர்ம வினையும் உன் எதிர்மறை சக்தியும் என் வாக்கை கேட்க விடாமல் உன்னை விழுந்து சொல்லும் பிள்ளையே, அதன் போக்கிற்கு போய்விடாதே என் செல்வமே. இறுதி வரை இதை முழுமையாக கேட்டு நடக்கப் போவதிலிருந்து நீ தப்பித்துவிட வேண்டும் என் தங்கமே. என்ன சொல்வது, எதை சொல்வது, எப்படி சொல்வது என்று நானும் குழப்பமடைந்தபடிதான் இருக்கின்றேன். காரியங்கள் உனக்கு வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது தங்கமே. நாளுக்கு நாள் உன் வீடுகளில் இருந்து பாரங்களும் சுமைகளும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. விடிவுக்காக காத்திருக்கும் உன்னை மேலும் இருளுக்குள்ளேதான் தள்ளி கொண்டிருக்கின்றது இந்த செய்வினைகளும் தீய சக்திகளும். தெய்வத்தை உன்னால் முழுமையாக வணங்க முடியவில்லை. தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று ஒரு முறை நீ யோசித்தாலும் உன்னால் அதை செய்ய முடியவில்லை. உன் இரு கரங்களை கூப்பி கண் மூடினாலும் ஒரு நிலைப்பாடில் நீ இருப்பதில்லை. தெய்வத்தை வணங்க முடியாமல் திக்கு திணறிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே. அந்த நேரத்தில்தான் பல எண்ணங்கள் உன்னை சூழடைத்து கொண்டிருக்கின்றது. உன்னை சூழ்ந்து இந்த தெய்வத்தை வணங்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. கூட்டமாக வாழ வேண்டும் என்று நீ உன் மனதில் நினைத்து ஆசையோடு இருக்கிறார். ஆனால் தனியாக ஒற்றை மரமாகத்தான் நீ நிற்க வேண்டும் என்று இங்கே பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. உன்னை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்களை கூட சிவிட்ட நேரம் இல்லாமல் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. உன் வாழ்வு எந்த நிலையிலும் வெற்றி பெற விட்டுவிடவே கூடாது. நீ சந்தோஷப்படும் காரியங்கள் உனக்கு நடந்துவிடவே கூடாது. உன் கை கால்களுக்கு பலம் வந்துவிடக் கூடாது. உன்னுடைய காரியம் அனைத்தும் கைகூடி வரக்கூடாது என்று முக்குடி சந்திலேயே நின்று விடுகின்றார்கள் பிள்ளையே. அனைத்தையும் உன் வீட்டு வாசலுக்கு கூட வந்துவிடக் கூடாது என்று முடிவெடுத்து அவர்கள் முக்குடி சந்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்தும் அத்துடனே போகட்டும் என்று நினைத்து உனக்கு அதோடுதான் நல்ல செய்தி வருகின்றது. அதை மீறி உன் வீட்டிற்கு வருவது சிரமமாகத்தான் இருக்கிறது பிள்ளையே. அது மட்டுமில்லாமல் அதையெல்லாம் தாண்டி உன்னை சந்திக்க வந்தாலும் நீ ஒரு சில முறை இது என்றும் வருவதுதான் என்று அலட்சியப்படுத்துகிறாயே. என்னால் இத்தனை பாடுகளை அனுபவித்து உன்னை வந்து சந்திக்கிறேனே, காரணம் இருக்காமல் இருக்குமா பிள்ளையே? என் குழந்தையே, அது மட்டும் இன்று ஒரு முக்கியமான செய்தியை உன் செவிகளுக்கு சேர்க்க வந்தேன். குழந்தையே, மிகவும் முக்கியமானது, உனக்கு ஆபத்தை கொண்டு வரும் அளவிற்கான ஒன்று
சிவப்பு சீலை ஒன்றை உனக்கு எதிரியாக திருப்பி எதிரியாளாக மாற்றிவிடப் போகிறார்கள் பிள்ளையே சிவப்பு சீலையை. இன்னும் சிறிது நேரம்தான் உன் இரத்தம் அசுத்தமாக வேண்டும் என்று பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே. அதில் ஒரு காரியத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பிள்ளையே. அதனால்தான் உன் தாய் இத்தனை சிரமங்களை தாண்டி வந்திருக்கின்றேன். கவனக்குறைவாக இருந்து விட்டால் உன் வாழ்வு இன்றோடு இழந்துபடும் பிள்ளையே என்பதை மறந்துவிட்டு திரியாதே. இந்த நாளில், இந்த நல்ல நாளில் உனக்கு நான் வாக்கு கொடுக்க வந்ததை சாதாரணமாக நினைத்துவிட்டு போகாதே என் பிள்ளையே. உன் மனம் கனத்துதான் இருக்கின்றது, அதுபோல உன் தாயின் மனமும் கனத்துதான் இருக்கின்றது. என் இருதயம் கனத்தோடு வந்திருக்கின்றேன். நானும் உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். பொல்லாதவர்களை பார்த்து பார்த்து சலித்து விட்டேன் பிள்ளையே. நான் பொல்லாத இனங்களை பார்த்து பார்த்து சலித்து விட்டேன் தங்கமே. நான் உன் மனதில் எத்தனை வஞ்சகங்கள் வைத்துக்கொண்டு அவர்களெல்லாம் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் குழந்தையே பார்க்கும்போது ஒரு மாதிரியும் பார்க்காவிட்டால் பல மாதிரியும் இருந்து வரும் இந்த மனிதர்களை நினைத்து வருத்தப்படுவதா இல்லை சிரிப்பதா என்றே எனக்கு புரியவில்லை தங்கமே. நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கைக்கு, நிரந்தரம் இல்லாத இந்த உடம்புக்கு எத்தனை போரைத்தான், எத்தனை வழியைத்தான், எத்தனை பேரைத்தான் அழிப்பார்கள் இவர்கள் எல்லாம். எத்தனை பேரை அழித்து அதன் மூலம் சந்தோஷம் பார்ப்பார்கள் என்பது எனக்கு புரியவில்லை என் குழந்தையே. இதன் மூலம் அவரவர் குடும்பங்கள் தான் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தும் அவர்கள் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். சிலர் இங்கே இதை விட்டுவிட மனமில்லாமல் சிலரை அழித்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. ஆக மொத்தத்தில் உன்னையும் தனிமரமாக்க வேண்டுமென்று இந்த வருத்தத்தில் உன் வாழ்க்கையை நீ இழக்க வேண்டும். உன் கண்ணை வைத்து உன்னை குற்றி கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே, என் அன்பு பிள்ளையே. உன் வீட்டிற்குள் உன் எதிரி ஆரம்பித்து விட்டான் உனக்கான எதிர்மறைகளை. எதிரி தொடங்கிவிட்டது, எதிரி உனக்கு முளைத்து விட்டான் என் பிள்ளையே என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை கூட உனக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார்கள். மௌனம் காத்தால் இனி எந்த அவசியமும் இல்லை, மௌனம் காப்பது உனக்கு நல்லதும் இல்லை என்று கூறத்தான் வந்தேன் என்று முடிவுதான் உன் தாயின் முடிவாக இருக்கிறது. மௌனம் காத்ததெல்லாம் போதும் என்றுதான் சீறி எழுந்து வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இனிதான் என்னுடைய ஆட்டத்தை பார்க்க போகிறாய். உன் கர்ம வினையின் ஆட்டத்தை பார்த்திருக்கிறாய் அல்லவா? உன் எதிர்மறையின் ஆட்டத்தை பார்த்திருக்கிறாய் அல்லவா? செய்வினை, பில்லி, சூன்யம், ஏவல், கண்திருஷ்டி, போட்டி, பொறாமை என்று இவர்கள் ஆட்டத்தை பார்த்திருக்கிறாய் அல்லவா என் தங்கமே. இனிதான் உன் தாயின் ஆட்டத்தை நீ பார்க்க போகிறாய். இந்த நாளில், இந்த நன்னாளில் இருந்து உன் தாயின் ஆட்டம் தொடங்க போகிறது பிள்ளையே. யார் சொன்னாலும், யாருக்காகவும் எதற்காகவும் ஈவு இரக்கமின்றி இனி நான் காட்ட போகின்றேன் என் அன்பு பிள்ளையே. நான் எதிர்த்து நிற்கப் போவது யாரை தெரியுமா? அதில் மாட்டிக்கொள்ள போவது யார் தெரியுமா? என் கோபத்திற்கு பலிகாடாகுவது யார் தெரியுமா? உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கும் உன் எதிரியைத்தான், உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கும் அந்த கொடூர காரணத்தான் என்னுடைய வைராக்கியமாகவே இருக்க போகிறது. இனி அவனை அழிப்பதாகத்தான் இருக்கும் தங்கமே. உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கும் அவனை அழிப்பதை என் வைராக்கியமாக எடுத்துக்கொள்கின்றேன் என் தங்கமே. என் ஆட்டத்தை பார்க்க நீ தயாரா? நான் ஆடப்போவதை பார்ப்பதற்கு நீ தயாராக இருக்கிறாயா இல்லையா? உனக்கு அதற்கு நேரம் இருக்கிறதா இல்லையா பிள்ளையே? கவலை 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 என்று உன் வாழ்க்கையையே நீயே சிதைத்து கொண்டிருக்கிறாயே.
என் தங்கமே, யார் எந்த வேலை செய்கிறார்கள் என்று கவனிக்க முடியாமல், நீ உன் வேலையை கூட கவனிக்காமல் கவலை என்று அமர்ந்து விட்டால் உன் வாழ்க்கை வீணாகி நாசமாகி போய்க் கொண்டிருப்பதை யார் தடுத்து நிறுத்துவது என்று நினைக்கிறாய்? யார் தடுத்து நிறுத்த இருக்கிறார் என்று நீ நினைக்கிறாய் என் பிள்ளையே? இல்லை, உன் எதிரி நினைப்பது போல நடந்து விடட்டும். உன் எதிரியின் ஆசை நிறைவேறி விடட்டும் என்று காத்திருக்கிறாயா என் தங்கமே? உன் எதிரிக்கு முன்னால் மண்டியிட்டு குறுகி நிற்க வேண்டுமா என்று நினைக்கிறாயா? அவனின் கை உன்னுடைய குடும்பத்தையும் உன்னையும் அடிமையாக ஒப்படைக்க போகிறாயா? அவனுக்கு நீ அடிமையாக உன்னையே நீ ஒப்படைக்க போகிறாயா? எதற்காக இப்படி இருக்கிறாய்? எதற்காக மௌனம் காத்து கொண்டிருக்கிறாய்? எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய்? கவலை என்று மூளையில் முடங்கிவிட்டால் அனைத்தும் நடந்து விடுமா உனக்கு? ஓரிடத்தில் முடங்கிவிட்டால் உன்னை தேடி வருமா எல்லாம் என் தங்கமே, என் குழந்தையே? நான் சொல்வதை கவனமாக கேள். உன்னுடைய கோபத்திற்கு என்னுடைய கோபத்திற்கும் அவன் ஆளாகி விடுவதே அவன் செய்த பாவமாக இருக்கிறது. அவன் பாவ கணக்கு எகிறிவிட்டது. நான் சொல்வதைப் போல எழுந்து உன் வேலைகளை செய்து, உன் கடமைகளை செய்து தெய்வத்தை வணங்கி வா என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை தொடங்கினால்தான் உன் எதிரிக்கு முன்னால் உன்னால் வாழ முடியும். இல்லை என்றால் உன் எதிரியின் முன்னால் நீ சடலமாகத்தான் இருப்பாய். உன் சடலத்தை தான் உன் உறவுகள் பார்க்க முடியும் பிள்ளையே. உயிரற்றவனாக நீ இருப்பாய். அவன் உன்னை அழிக்க காத்திருக்கின்றான் என்று கூறுவது விளையாட்டாக தெரிகிறதா என் குழந்தையே? நிமிடம் கூட அவன் கண்ணுறங்குவதில்லை. கண் சிவிட்டக்கூட நேரம் இல்லாமல் அவன் உன்னை அழிக்க வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். அந்த வேகம் உனக்கு வேண்டாமா? அந்த விவேகம் உனக்கு வேண்டாமா? அடுத்தவரை அழிப்பதற்கு அல்ல, உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்வதற்குத்தான் என் தங்கமே. நான் சொல்வதை நிதானமாக கேள், யோசித்துப்பார். கேட்டு முடியாத பிறகு நன்றாக யோசித்துப்பார். கேட்டு முடிந்த பிறகு இதை அனைத்தையும் உன் மனதில் பதிய வைத்து யோசித்துப்பார். உன் வாழ்க்கையில் எது எல்லாம் தடைபட்டு போயிருக்கிறது, எது உன்னை விட்டு போய்விட்டது, எது உன்னை விட்டு போக நிற்கிறது, இதையெல்லாம் யோசித்தால் உன் வாழ்க்கை இன்றிலிருந்தாவது பலப்படும் பிள்ளையே. முக்கியமான காரியம் என்ன தெரியுமா குழந்தையே? முக்கியமான காரியம் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு சிவப்பு சீலையை உனக்கு எதிரியாளியாக மாற்றிவிட்டார்கள் பிள்ளையே. அது உனக்கு பலவீனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக அழித்து உனக்கு எதிராக நின்று பல வார்த்தைகளை உன் மனதை காயப்படுத்தும்படி பேசும்படியான காரியத்தை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையாக இரு. யாருக்காகவும் வீண் வம்புக்கு வந்தால் இந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. யாராவது உன்னிடம் வீணாக பேசினால் அவரிடம் இருந்து தள்ளி போய்விடு. யாரிடத்திலும் பேச்சு கொடுக்காதே. உன்னை வம்பில் இழுக்கிறார்கள் என்று தெரிந்தால் அந்த இடத்திலிருந்து உடனடியாக நகர்ந்து விடு. இல்லை என்றால் பெரும் பழி உன் மீது விழுந்து அதற்கு ஒரு சிவப்பு சீலையை உருவாக்கி அவர்கள் காத்திருக்கிறார்கள். உன்னை எப்பொழுது எங்கே சென்று முடிக்கலாம் என்று காத்திருக்கிறார்கள். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை என் பிள்ளையே. இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமையத்தான் உன் தாய் இத்தனை போராட்டத்தை அனுபவித்து உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எனக்காக என்னை வணங்கி வீட்டில் இருக்கும் சாம்பிராணியை போட்டு என்னை உக்கிரத்திலிருந்து சாந்தப்படுத்து. அவர்களை அழிக்க வந்த என்னை சாந்தப்படுத்து. உன்னை காக்க வந்த என்னை சாந்தப்படுத்து. அனைத்தையும் உனக்கு கொடுக்க வந்த இந்த தாயை உன்னுடன் வைத்துக்கொள். உனக்காகத்தான் இத்தனை போராட்டங்களையும்
பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. உன் வாழ்க்கைக்காகத்தான் இத்தனை கஷ்டங்களையும் இத்தனை சோதனைகளையும் தாண்டி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். எனக்காக இதை முழுமையாக நீ கேட்பாயா? என் தங்கமே, உனக்காக வந்த தாயை நீ கைவிரித்து தள்ளிவிடுவாயா? நீதான் முடிவெடுக்க வேண்டும் என் குழந்தையே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.